கர்நாடக மாநிலத்தில் உடுப்பியில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும், மங்களூரில் இருந்து 140 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது கொல்லூர். இங்குதான் மூகாம்பிகை காட்சியளித்து வருகிறாள். கம்காசுரன் என்ற அரக்கனின் தொல்லையில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக அவதரித்த தேவியாக மக்கள் இவளை வழிபட்டு வருகிறார்கள். இந்த கோவில் ஆதிசங்கரருடன் மிகுந்த தொடர்பு உடையது. கம்காசுரன் என்ற அசுரன் சுக்ராசாரியாரின் உதவியுடன் அசுர பலம் பெற்று மக்களை வாட்டி வதைத்து வந்தான். பார்வதி தேவி அந்த அரக்கனை கொன்று அந்த இடத்தில் அம்பிகையாக காட்சி தருகிறாள். இந்த கோவில் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள பழமையான கோவிலாகும். கர்நாடக மாநிலம் குந்தப்பூர் தாலுகாவில் சௌபர்ணிகா ஆற்றங்கரையில் இந்த கோவில் அமைந்துள்ளது சிறப்பான அம்சமாக கருதப்படுகிறது. இந்த ஆற்றில் சுமார் 64 வகையான மூலிகைகள் கலந்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே இந்த சௌபர்ணிகா ஆறு புனித நதியாக கருதப்படுகிறது. இந்த கோவில் 51 சக்தி பீடங்களில் ஒரு பீடமாக கருதப்படுகிறது. அம்பாளின் காதுகள் விழுந்த இடமாக உள்ளது. 4 கைகள் கொண்ட பஞ்சலோகத்தால் ஆன மூகாம்பிகை உருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலை முதலாக வழிபட்டவர் கோல மகரிஷி ஆவார். எனவே இந்த கோவிலுக்கு கொல்லூர் என பெயர் வந்தது. ஆதிசங்கரரின் கடும் தவத்தால் இந்த மூகாம்பிகை இங்கு காட்சி தருகிறாள். இங்கு உள்ள அம்மனுக்கு அபிஷேகம் கிடையாது, அலங்காரம் மட்டுமே நடைபெறும். இந்த கோவிலில் உள்ள லிங்கத்தை வழிபட்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது வரலாறு. மூகாம்பிகை இருபுறமும் காளி தேவி, சரஸ்வதி தேவி காட்சி தருகிறார்கள். அதனால் இக்கோவிலுக்கு முப்பெரும் தேவிகள் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. இந்த கோவிலுக்கு மற்றொரு கதையும் உண்டு. ஆதிசங்கரர் தேவியிடம் நீங்கள் கேரளாவில் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டி கடும் தவம் செய்தார். அம்பிகை அவரிடம், நீ முன்னே செல், நான் பின்னே வருகிறேன். நீ எந்த இடத்தில் நிற்கிறாயோ அந்த இடத்தில் நான் சிலையாக மாறுவேன் என்று கூறினாள். அதன்படி ஆதிசங்கரர் முன்னே நடந்து செல்ல அன்னை தேவி பின்னே நடந்து வந்தாள். ஒரு கட்டத்தில் தேவியின் கால் சலங்கை ஒளி நின்றுவிட்டது. உடனே அதிர்ச்சியடைந்த ஆதிசங்கரர் பின்னால் திரும்பி பார்த்தார். அவர் திரும்பி பார்த்த காரணத்தால் அந்த இடத்திலேயே தேவி சிலையாக மாறிவிட்டாள். அந்த இடம்தான் கொல்லூர். அதன் பின்னர் தேவி ஆதிசங்கரரின் வேண்டுகோளை ஏற்று கேரளாவில் சோட்டானிக்கரை அம்மனாக அவதரிப்பதாக கூறினாள். எனவே முதலில் தோன்றியது கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில். அதன் பின்னர் தோன்றியதுதான் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில். இன்றளவும் கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோவில் திறந்த பின்னரே சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் கதவுகள் திறக்கப்படுகின்றன. இது நடைமுறையாக பின்பற்றப்படுகிறது. முப்பெரும் தேவியோரும் இங்கு இருப்பதால் கல்வி, செல்வம், வீரம் ஆகியவற்றுக்கு குறை இருக்காது என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் உள்ளது.